Now take your book and mark the important one words. Now want to see the gross domestic product. How the gross domestic product will be calculated. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். produced in the country GTP எப்படி இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். GDP of India includes only the market value of goods and services produced in the country. We already know GDP, gross domestic product அப்படின்றதை எப்படி calculate பண்ணுறாங்க? Market value of goods and services produced in a country is called GDP. For example, எப்படி market value calculate பண்ணுறாங்க? For example, the market value of apple produced in Kashmir are included our GDP. காஷ்மீரில் ஆப்பிள் கிடைக்கிது, இந்தியாவுக்குள்ளே இருக்குது. காஷ்மீர் வந்து ஒரு ஸ்டேட், அதனால அந்த ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறோம். சின்ஸ் காஷ்மீர் இஸ் இன் இந்தியா, த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆப்பிள்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் கலிஃபோர்னியா ஈவன் இஃப் தே ஆர் சோல்டு இன் இந்தியன் மார்க்கெட் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் அவர் ஜிடிபி. கலிஃபோர்னியாவில் ப்ரொடக்ஷன் ஆகுது, ஆனால் அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் அதை சேல் பண்ணுறோம். அப்போ அதுக்கு என்ன கிடையாது? ஜிடிபி கிடையாது. பிகாஸ் கலிஃபோர்னியா இஸ் இன் த யூஎஸ்ஏ. ப்ரொடியூஸ்டு, திரும்ப கவனிங்க, ப்ரொடியூஸ்டு இன் த ஜிடிபி அப்படின்றது காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆப்பிள் வந்து இந்தியா மார்க்கெட்டில் சேல் பண்ணுறோம், அதுக்கு ஜிடிபி கால்குலேட் பண்ணுறோம். கலிஃபோர்னியாவில் சோல் பண்ணுற இந்தியன் ஆப்பிள்ஸ்க்கு என்ன கிடையாது? ஜிடிபி கிடையாது. ஏன்னா கலிஃபோர்னியா எந்த கண்ட்ரியில் இருக்குது? யூஎஸ்ஏல இருக்குது. அதனால அதுக்கு ஜிடிபி கிடையாது. இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்தியாவுக்கு உட்பட்ட டொமஸ்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் மட்டும்தான் ஜிடிபியை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரொடியூஸ்டு டூரிங் எ டைம் ஆஃப் பீரியட். The GDP of a country measures the market value of goods and services produced only during the specified time. 1 இயர்க்குள்ள இந்த 2021 அந்த மார்ச் டு மார்ச், இதுதான் ப்ரொடியூசிங் இயர், 1 பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், டைம் அப்படின்னு சொல்லுவோம். This goods and services produced in earlier periods are not included. இந்த பீரியட் வந்து இன்னும் வருடங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே போச்சுன்னா இதை ஜிடிபியில் கால்குலேட் பண்ண முடியாது. In India, the GDP is measured both annually or quarterly. இந்தியாவில் ஆனுவலுக்கும் இது பண்ணுவாங்க, குவார்ட்டர்லிக்கும் இது பண்ணுவாங்க. Annual GDP is not final year. The annual GDP is for final year, which April 1st of 2017 and to March 31st 2018. எப்படி ஆனுவலாக கால்குலேட் பண்ணுறாங்க? ஏப்ரல் 1st 2017 மார்ச் 31st 2018 வரை, இதை தான் ஆனுவல் ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறோம். மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி வாஸ் ஃபஸ்ட் டெவலப்டு சைமன் ஹெசர்ட் ஃபார் த யூஎஸ் காங்கிரஸ் ரிப்போர்ட் இன் 1934. இதை வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் பார்ட்டி தான் 1934 சைமன் ஹெஸ்னட் அப்படின்றவரோட தலைமையில் கால்குலேட் பண்ணாங்க. மெத்தட் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டிங். என்னென்ன மெத்தடில் ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், இன்கம் அப்ரோச், வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படின்னு 3ஆக டிவைட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச் பாருங்கள். இன் திஸ் மெத்தட் த ஜிடிபி இஸ் மெஷர்டு பை ஆடிங் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஆன் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் த கண்ட்ரி டூரிங் த ஸ்பெசிஃபைடு பீரியட். என்ன செய்கிறாங்க? எல்லா குட்ஸ் அண்ட் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை எல்லா செலவுகளையும் ஏற்று அதை கால்குலேட் பண்ணுறது தான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். எல்லா செலவுகளையும், இது ஆல்ரெடி YC இஸ் அ கன்செப்ஷன், I இன்வெஸ்ட்மெண்ட், G கவர்மெண்ட் பாலிசி, X மைனஸ் M வந்து எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்கம் அப்ரோச். This method looks at GDP is prospective of the earning of the men and women who are involved in producing goods and services. யார் வந்து இன்கம் கிடைச்சி, மென் ஆர் உமன் ரெண்டு பேரில் யாராவது இருக்கலாம், அவங்க இன்வால்வ் ஆகி எந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. The income approach to measuring GDP Y is Y
ஈக்குவல் டு வேஜஸ், எவ்வளோ சேல்ரி வருது, எவ்வளோ இன்கம் வருது, வேஜஸ்னால் கூலி அப்படின்னு அர்த்தம். ரெண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றது தான் இன்கம் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வேல்யூ ஆடட் அப்ரோச். எ கப் ஆஃப் டீ சர்வ்டு இன் டு பை இன் எ ஹோட்டல். கடைசியில் திரும்பவும் என்ன வரும், டீ கதைக்கே வரும். ஒரு கப்பில் டீ வாங்குகிற ஹோட்டலில். டீ வந்து என்னது, ஃபைனல் குட்ஸ். த குட்ஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ரேட். இந்த குட்ஸை வந்து டீயை குடிச்சு முடிச்சிடணும். இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, டீ பவுடர், மில்க்கு அண்டு சுகர். இதெல்லாம் என்னது, இன்டர்மீடியட் குட். டீ பவுடர், மில்க், சுகர்லாம் இன்டர்மீடியட் குட்ஸ். சின்ஸ் தே ஃபார்ம் எ பார்ட் ஆஃப் த ஃபைனல் குட்ஸ். இந்த இன்டர்மீடியட் குட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் என்ன கிடைக்கும், ஃபைனல் குட்ஸ் த கப் ஆஃப் டீ கிடைக்கும். One way to measure the market value of the cup of tea is to add the value ordered produced by each intermediate goods used to produce rate. ஒவ்வொரு intermediate good கிடைக்க தான் நம்மளுக்கு ஒரு final goods கிடைக்குது. The sum of the value ordered by all the intermediate goods used in production give us the total value of final good. இந்த மாதிரி எல்லா intermediate goodsஐயும் ஆட் பண்ண கடைசியில் நம்மளுக்கு என்ன குட்ஸ் கிடைக்கும், ஃபைனல் குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தட் எக்கனாமி. இதை தான் ஃபைனல் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், வேல்யூ ஆடட் அப்ரோச்சுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டீ பவுடர், மில்க்கு, சுகர், இது ஃபைனல் குட் என்னது, இதெல்லாம் இன்டர்மீடியட் குட். இதெல்லாம் சேர்ந்தால் தான் என்ன கிடைக்குது, டீ கிடைக்குது. டீ வந்து ஃபைனல் குட்ஸ். வேல்யூ ஆடட் மெத்தட். த டீ பவுடர், மில்க்கு, சுகர் ஈக்குவல் டு டீ. வேல்யூ ஆஃப் இன்டர்மீடியட் குட் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ். இதுதான் நம்ம 3 மெத்தட் ஆஃப் ஜிடிபி. என்னென்ன மெத்தட் பார்த்தோம், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் அப்ரோச்சு அண்ட் வேல்யூ ஆடட் அப்ரோச். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி. இந்த இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். எதை பற்றி படிக்கிறோம், இது உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் 2 மார்க் கொஷின். இதை படிச்சுக்கோங்க. ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம், ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், ப்ராப்ளம் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன். பண வீக்கம், பணக்குறைவு அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் பார்க்குறோம். இதை வந்து நெக்ஸ்ட் லெசனில் இன்ஃப்ளேஷன்லாம் என்ன, டிஃப்ளேஷன்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கம்பேரிசன் வித் த டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஒவ்வொரு டெவலப்டு கண்ட்ரிலையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம், எவ்வளோ எக்கனாமிக் இந்த இயர் வளர்ந்துருக்கு, எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு. எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர், எவ்வளோ பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்றத பார்க்க முடியும். ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார், எவ்வளோ கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார் அப்படின்னாலே கவர்மெண்ட் ரன் பை த கம்பெனி, அவங்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. கைட் டு எக்கனாமிக் பிளானிங், இன்னும் எக்கனாமிக்கை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது தான் என்ன கொஸ்டின், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி. உன்னோட 2 மார்க் கொஸ்டின். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபின்றது உன்னோட இருக்கக்கூடிய செகண்ட் 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், லிமிட்டேஷன் ஆஃப் ஜிடிபி. லிமிட்டேஷன் எப்படிலாம் லிமிட்டேஷன் பண்ணுறாங்க. செவரல் இம்பார்ட்டன்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லெஃப்ட் அவுட் ஜிடிபி. சில பொருட்களை வந்து லெஃப்ட் அவுட் பண்ணிடுறான். த ஜிடிபி இன்க்ளூட் ஒன்லி த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்டு இன் த மார்க்கெட். ஜிடிபி எதில் மட்டும் கால்குலேட் பண்ணுறோம், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து மார்க்கெட்டில் சோல்வ் பண்ணுறதை மட்டும்தான் பார்க்குறோம். த சர்வீசஸ் ப்ரொவைட் பை த பேரண்ட்ஸ் டு தேர் சில்ட்ரன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் இட் நாட்ஸ் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி. ஒரு குழந்தை உனக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் உன்னை வந்து வளர்க்குறாங்க, எவ்வளவோ ஒரு ப்ரீசியஸ் திங்ஸ் உங்கள் பேரண்ட்டுக்கு. நீ அவங்கள அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து உன்னைய வந்து கைட் பண்ணி என்ன செய்வாங்க, வளர்ப்பாங்க. அதில் வந்து என்ன செய்ய முடியாது, ஜிடிபியை கால்குலேட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் சோல்டு இன் த மார்க்கெட். உன்னை யாராவது மார்க்கெட்டில் சோல்ட் பண்ணுறாங்களா, நோ. லைக் வேக்ஸ், க்ளீன் ஏர், அது மாதிரி எந்தெல்லாம் விற்க முடியாது மார்க்கெட்டில். க்ளீன் ஏர் விச் இஸ் த வைட்டல் ஃபார் அவர் ஹெல்த்தி லைஃப் has no market value or left out the GDP. இந்த இதுக்கெல்லாம் வேல்யூ யாருக்கோ. இப்போ ஆக்சிஜன், COVID-19ல் ஆக்சிஜன் கிடைக்காம தடுமாறுறோம், ஹெல்த்தி லைஃப் இருக்கணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் எதில் கிடைக்காது, மார்க்கெட்டில் வராது. இதெல்லாம் என்ன செய்கிறோம், ஜிடிபியில் இன்க்ளூட் ஆகலை. பாருங்கள் இந்த பிக்சரில் ஒரு அம்மாவோட அன்புக்கு நிகராக வேறு எதுவுமே கிடையாது. அது மாதிரி இந்த ஏர், நேச்சுரல் ஏர் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எதில் கால்குலேட் பண்ண முடியாதான், ஜிடிபியில். அடுத்து பாருங்கள், ஜிடிபி மெஷர்ஸ் ஒன்லி குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி. குவான்டிட்டி, தரம் வந்து எப்படி இருக்கணும்,
அதிகமாக இருக்கும், குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இந்த 1970s the schools and banks did not permit to use the ball point pen. ஸ்கூலில் இன்னும் கூட உங்களுக்கு இருக்குது, பால் பாயிண்ட் பென் வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. திஸ் இஸ் பிகாஸ் ஒன்ஸ் அவைலபிள் இன் இந்தியா வேர் ஆஃப் வெரி புவர் குவாலிட்டி. அதனால் இந்தியாவில் என்ன இருக்கும், அது வெரி புவர் குவாலிட்டி, அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு புவர் குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறாங்களாம். Since then, not only has there been substantial increase in the quantity of ballpoint pens produced in India, but their quality has also improved a lot. என்னது குவான்டிட்டி, அந்த பால் பாயிண்ட் பென்னோட குவான்டிட்டி என்ன செய்யலாம், கம்மி பண்ணிவிட்டு குவாலிட்டி என்ன செய்யலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். திஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் த குட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் இஸ் நாட் கேப்சர்ட் பை த ஜிடிபி. இந்த குவான்டிட்டி குவாலிட்டின்றது எதில் கேப்சர், எதில் ஆட் ஆகாது, ஜிடிபியில் ஆட் ஆகாது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜிடிபி டஸ் நாட் டெல் அஸ் அபவுட் த வே ஆஃப் இன்கம் அண்டு டிஸ்டர்ப்டு இன் தட் கண்ட்ரி. எப்படி வந்து ஒரு பீப்புளுக்கு இன்கம் கிடைக்கிது அப்படின்றத சொல்லாது. ஒரு என்ன சொல்ல, ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, டெய்லர்ஸ் இருப்பாங்க, பியூட்டிஷியன் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் என்ன காமிக்க முடியாது, ஜிடிபியை கால்குலேட் பண்ண முடியாது. த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி மே பி growing rapidly means very fast, but income may be disturbed and so unequally that only a small percentage of people may be benefiting from it. இந்த ஜிடிபியில் கால்குலேட் பண்ணுறதுல வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் பீப்புள் தான் இதில் பெனிஃபிட் ஆகுறாங்க. நிறைய பேர் இந்த இதில் வந்து ஈக்குவாலிட்டி இருக்காது, சேல்ரி வேஜஸில் வந்து ஈக்குவாலிட்டி இருக்காது, அதனால டிஸ்டர்ப்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், the GDP does not tell us about the kind of life people are living. The high level of per capita real GDP can go hand in hand with very low health condition of people and undemocratic political system, high population and suicide rate. ஜிடிபி வந்து வருமானம் குறைவு, பாவர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால, தனிநபரோட வருமானம் வந்து பாதிக்கப்படுறதுனால, ஒரு என்னது ஜனநாயக பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் இல்லாததுனால என்னவாகுதான், நிறைய பீப்புள் வந்து பண பற்றாக்குறையினால், வேலையின்மையினால் என்ன செய்கிறாங்களாம், சூசைடு பண்ணிக்கிறதுக்கு, சூசைட்னா என்ன, தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், எஸ்டிமேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி. The Central Statistical Organization under the Ministry of Statistical Development keeps the record. The CSO அப்படின்றவங்க தான் இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன்னா இந்த ஜிடிபியை ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. இட் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் கண்டக்டிங் த annual survey of industry and completion for the index like the index of industrial production and consumer price index எக்ஸட்ரா. இவங்க தான் என்ன உருவாக்கியிருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காம்போசிஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். என்ன காரணிகள், என்னென்ன காரணிகளால் இந்த ஜிடிபி உருவாகுது. இந்த இந்தியன் எக்கனாமி இஸ் ப்ராட்லி டிவைடட் இன்டூ த்ரீ செக்டார் பார்க்குறோம். ப்ரைமரி செக்டார், ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, ப்ரைமரி செக்டார் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிகல்ச்சர் இஸ் நோன் அஸ் ப்ரைமரி செக்டார், முதன்மை தொழில் அப்படின்னு சொல்லுவோம். இன் விச் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் அண்டர்டேக்கன் த அக்ரிகல்ச்சர் பேஸ்டு அலைடு ஆக்டிவிட்டீஸ். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை தான், அதில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ், அந்த மூலப்பொருட்களை எடுத்து ஒரு இண்டஸ்ட்ரி கொடுத்தோம்னா அதை என்ன செய்கிறோம், ஆக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம், அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படின்னு. அப்படி என்னென்ன இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ஃபார்மில் வருது, கேட்டில் ஃபார்ம்ஸ், ஃபிஷ்ஷிங், மைனிங், forestry, corn, coal, etc. are also undertaken. Next one is the secondary sector. Secondary sector is the industrial sector. Secondary sector என்ன பேர் சொல்கிறோம், industrial sector அப்படின்னு சொல்கிறோம். Industrial sector is the secondary sector, which include the goods and commodities are produced by transforming the raw materials. Raw materials எல்லாமே கன்வெர்ட் ஆகி என்னவா மாறுது, மூலப்பொருட்கள் எல்லாமே ஃபினிஷ்டு குட்ஸாக மாறுது. இதை தான் செகண்டரி செக்டார் ஆர் இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொல்கிறோம். இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, காட்டன் டெக்ஸ்டைல், ஜூட்டு, சுகர், சிமெண்ட், பேப்பர், பெட்ரோகெமிக்கல், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் என்னது, செகண்டரி செக்டார்ஸ்.
தேர்ட் ஒன் பாருங்கள், டெரிட்டரி செக்டார். டெரிட்டரி செக்டார் என்ன சொல்கிறோம்? சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். Territory sector is known as the service sector, which include government and scientific research, transport, communication, trade, postal and telegraph, banking, education, healthcare and information technology. இதெல்லாமே என்ன இருக்குது? சர்வீஸ் செக்டாரில் வரக்கூடிய 3 செக்டார் பார்த்துருக்கோம். பாருங்கள், இந்த செக்டார் கான்ட்ரிபியூஷனில் 1950 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1950 நம்மளோட ரிபப்ளிக்கு அப்புறம் தான் நம்ம செக்டார்ஸை வந்து 3ஆக டிவைட் பண்ணி அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு 50 எவ்வளோ வந்திருக்கு? 51%. இதில் 14, இதில் 33 ஜிடிபி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக 17 தான் எடுத்திருக்காங்க. 17 எத்தனை பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு? அக்ரிகல்ச்சரில் 17.1% ஜிடிபி, இதில் 29.01%. சர்வீஸ் செக்டாரில் தான் அதிகமாக கிடச்சிருக்கு, 53%, 53.9%. இதெல்லாம் நம்மளோட க்ரோத் இன்கம். இதில் வந்து செக்டார்ஸ் வந்து ஒரு பை சார்ட்டில் போட்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. In the 20th century, economics began to succeed the traditional territory sector could be further distinguished from இந்த இதை வந்து டெரிட்டரி செக்டாரை வந்து என்ன பிடிச்சிருக்காங்க? குவான்டனரி செக்டார் அண்ட் குயினரி செக்டார் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் செக்டாரை 2ஆக பிரிச்சிருக்காங்க. 20th centuryயில் இந்த செக்டார்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் செக்டார் இன் ஜிடிபி. சர்வீஸ் செக்டார் இஸ் த லார்ஜஸ்ட் செக்டார் ஆஃப் இந்தியா. சர்வீஸ் செக்டார் தான் லார்ஜஸ்ட் செக்டார். கிராஸ் வேல்யூவோட GVA அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் service sector is estimated 92.26 lakh crores in 2018 to 19. இந்த கிராஸ் வேல்யூ ஆர்டரில் சர்வீஸ் செக்டார் வந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு? 92.26 lakh crores வந்து ஜிடிபி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த பிக்சரில் பாருங்கள், செக்டார் வைஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி. எந்தெந்த செக்டார்லாம் எவ்வளோ வந்து ட்ரேடு. இந்த பிக்சர் வந்து ட்ரேடு வரும். இது வந்து கம்யூனிகேஷன், இது வந்து குளோபல் மார்க்கெட் அப்படின்னு வந்து என்ன செஞ்சுருக்காங்க? ஜிடிபியை சர்வீஸ் செக்டாரில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். இந்தியா அக்கௌண்ட்ஸ் 7.39% ஆஃப் த டோட்டல் குளோபல் அக்ரிகல்ச்சர் அவுட்புட். அக்ரிகல்ச்சரில் செகண்ட் லார்ஜஸ்ட் ரேங்க் வந்து இந்தியா கிடச்சிருக்கு. இன் இண்டஸ்ட்ரியல் செக்டார் இந்தியா வேர்ல்டு ரேங்க் இஸ் 6. இன் சர்வீஸ் செக்டார் இந்தியா வேர்ல்டு ரேங்க் இஸ் 8. இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் 6th ரேங்க்கும் சர்வீஸ் செக்டாரில் 8th ரேங்க்கும் இந்தியா இருக்குது. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செக்டார் இன் இந்தியன் எக்கனாமி இஸ் மச் ஹையர் தென் த வேர்ல்டு ஆவரேஜ் 6.4%. அக்ரிகல்ச்சர் செக்டாரோட இந்தியன் எக்கனாமி 6.4%. Contribution of a industry and service sector is lower than world average 30% of for industry sector, 63% for service sector. Industry contribution industryல சர்வீஸ் செக்டர் வந்து லோயஸ்ட் வேர்ல்டு ஆவரேஜில் 30% இருக்குது. அண்டு இப்போ இண்டஸ்ட்ரி செக்டார் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கான்? 63% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க. சர்வீஸ் செக்டார் வந்து டெவலப் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், GVA அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க? இஸ் த மெஷர் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் goods and services produced in area, industry or sector of a economy. இண்டஸ்ட்ரி செக்டாரில் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கிராஸ் வேல்யூ. பாருங்கள், GVA = GDPனா தெரியும், ப்ளஸ் சப்சிட்ஸ்னால் மானியத்தொகை அப்படின்னு சொல்லுவோம், மைனஸ் டைரக்ட் சேல்ஸ் டேக்ஸ். எதை ரெண்டு மைனஸ் பண்ணுறாங்க? டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸையும் சேல்ஸ் டேக்ஸையும் மைனஸ் பண்ணுறாங்க. அது பண்ணால் என்ன கிடைக்கும்? என்ன வேல்யூ கிடைக்கிது? GVA, கிராஸ் வேல்யூ ஆடட் கிடைக்கிது. Okay students, I hope you understood that topic. Next class we will see the economic growth and development. Thank you.